பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 3-4 எடுத்து வச்சு பாருங்களா. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையை வெளிச்சத்தின் பிரகாசிக்க வைக்க போகின்றார். இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, வெளிச்சத்தின் பாதி நோக்கி நம்ம போகிறாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றேன். யோவான் 8 அதிகாரம் 12 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் தாமே உங்களுக்கு பரிசுத்தத்தையும் ஜீவ வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்ளும் கிருபையும் தருவாரா? நிச்சயமாக கொடுப்பார்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்க போகின்றார். வேதாகமத்தில் ஒரு வசனம் அழகாக சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது. சங்கீதம் 119 அதிகாரம் 105 சொல்லியிருக்காங்கல்ல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கின்றது. பார்த்தீங்களா? ஒருபோதும் கலங்காதீங்க. அப்பா, நான் இந்த வார்த்தையை பற்றி கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவரிடத்தில் பேசுங்க. மனம் விட்டு பேசுங்க. உள்ளே இருக்க பாரம் குறையணும் அப்படின்னா ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பார சுமையெல்லாம் நீங்கள் சுமந்துக்குங்கப்பா. எங்களால் சுமக்க முடியல, எங்களால் தாங்க முடியல. யாராவது சின்னதாக ஏதாச்சும் சொல்லிட்டாலும் வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் தைரியத்தை கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியல பிரதர். ஏதோ வாழணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளுமே கடந்து போயிட்டுருக்கோம். மாற்றங்கள் வந்துடாதான்னு சொல்லி அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கோம். எப்போ மாறும் தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கலங்கி நிற்கிறோம்ல. கலங்காதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்ல. தினந்தோறும் செபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், உற்சாகமாக இருங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. அவ்வளோதான். உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பொலித்தனமாக ஒரு வாழ்க்கை வேணாம்ல. எல்லோரையும் நம்ம பெருமையாக பேசி அவங்க போனதுக்கப்புறம் அவன் இப்படிடா அப்படின்ற அந்த வார்த்தை வேணாம்ல. உண்மையாக இருந்துருங்க. பேச்சு அதுலேயும் உண்மையாக இருங்க. ஒரே பேச்சாக இருக்கணும். நம்மளை பற்றி யார் குறை சொன்னாலும் சரி, அவங்கள பற்றி நம்ம விட பேசாதீங்க. அவ்வளோதான். அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். அவ்வளோதான். அடுத்தவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டு இவங்ககிட்ட அது கன்வே பண்ணி எவ்வளோ போயிட்டுருக்கலாம். கான்வர்சேஷன் வேறு மாதிரி ஆகிட்டுருக்கலாம். இன்றைக்கி பிரச்சனை உருவாகிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த வாய் சும்மா இருக்காது பிரதர். வாய் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ வாய் என்ன பண்ணும்? நல்ல விஷயத்த சொல்லும், தப்பான விஷயத்த சொல்லும். ஸோ நம்மளுடைய நாங்கள் எப்படி சொல்கிறது, வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுருங்க. நல்ல விஷயத்த மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எல்லா இருளையும் வெளிச்சமாக்குவார். வியாதிகள், பலவீனங்கள், குறைகள் எல்லாமே நம்மளை விட்டு விலக்கி காக்க போகின்றார். அதனால் சொர்ந்து போகாதீங்க. சுக வாழ்வை கொடுக்க போகின்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்குவதாக. அதனால் எது நடந்தாலும் சரி தைரியமாக இருங்க. பி போல்டு, பி ஸ்ட்ராங். ஐயோ இந்த பிரச்சனை வந்துடுச்சா, அட போங்கடா, என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுறோம்? அப்படியே மூளையில் உட்காந்துடுறோம். அப்படியே தெம்பாய் தைரியமாய் வரேன் பிரதர். ஒரு எனர்ஜெட்டிக்காக வரேன். இன்னொரு பிரச்சனை வரும்போது என்னால் வெளியே வர முடியல. அட போடா, எதுக்குடா வாழணும், வாழ்க்கையை முடிச்சிக்கலாம்ன்ற மாதிரி எண்ணத்துக்கு தள்ளப்படுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையுமே சொல்லி கேள்விப்படுறோம்ல. அதெல்லாம் வாழ்க்கை. பிரச்சனை வரட்டும், பார்த்துக்கலாம், சமாளிப்போம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து போராடுவோங்க. போராட்டம் வெற்றி கொடுக்கும்ல. அந்த பிரச்சனையை பார்த்து நம்மளை பார்த்து பயந்து ஓடும். ஐயோ வனடா எப்பா, எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் இவன் நம்ம ஒரு பந்து ஆடுறான்டா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம். முக்கியமான ஜெபம் யாருக்காக இருக்கும் அப்படின்னா, அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் இருக்குது பார்த்தீங்களா, நாகப்பட்டினம் தாண்டி வேளாங்கண்ணி இருக்கும். ஸோ எல்லாம் நடைப்பயணமாக நடந்து போகிறாங்க ஒரு வேண்டுதலோடு. ஒவ்வொரு இடமும் நடந்து போயிட்டுருக்காங்களா. ஸோ நடைப்பயணமாக போகிற ஒவ்வொரு பக்தர்கள் பத்திரமா சேஃபாக ஆலயத்திற்கு சென்றடையணும்னு சொல்லி நம்ம ஜெபிச்சிக்க போகிறோம். அவனுடைய ஜெபங்களும் நிச்சயமாக
கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்க போகிறோம். எல்லாருக்கும் நம்ம ஜெபிச்சுக்கலாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாசம் இருக்குது. நிச்சயமாக ஒருபோதும் நம்மளுடைய ஜெபங்கள் வீண் போகாது. கண்டிப்பாக ஜெபத்திற்கு நம் ஆண்டவராகிய இயேசு செவி கொடுப்பார். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம் வெளிச்சத்தினாலும் சுகத்தினாலும் நிரப்பியறல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எல்லா இருளையும் வியாதியையும் கடனையும் பாவத்தையும் பயத்தையும் கட்டுக்களையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவீராக. உம் வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் விளங்கி எங்கள் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. உம் வெளிச்சத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் நாங்கள் தொடர்ந்து நடக்க உதவி செய்வீராக. கிறிஸ்துவின் ஜீவன் எங்களை நிரப்பி எங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் எங்கள் இருதயத்திற்குள் சமாதானத்தையும் அருளிட வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லா காயத்தையும் ஆற்றி ஆஸ்துமா நோயிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுப்பீராக. வியாதியினால் துன்பப்படுகின்றவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுப்பே நம்புகிறேன் இயேசப்பா. எங்களை பலப்படுத்துவீராக. இக்கட்டான நாட்கள் சந்தோஷமாக மாறிட வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. உம் வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும் தகப்பனே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயெல்லாம் சுகமாக்குவீராக. உமோடு நெருங்கி ஜீவிக்கின்ற ஆற்றலை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்க, ஒற்றுமையை கொடுங்கப்பா. விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.